குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாடு வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாடு வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிற நலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல்நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல்நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து தியாகத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவின் தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்தடம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அழைத்த இறைவனுக்கு இதோ நான் வருகின்றேன் என்று 19 ஆண்டுகளுக்கு முன் பதில் சொல்லி 19 ஆண்டுகளை நிறைவு செய்து அந்த அழைத்தவனுக்கு உண்மையான பணி செய்து அவருடைய சிதறிய மந்தர்களை ஒன்று சேர்த்து காயப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்கின்ற ஒவ்வொரு இதயத்தையும் ஆற்றி அற்புத பணி செய்து கொண்டிருக்கும் நமது பாசமிகு தந்தை ஆல்பர்ட் ஆனந்தராஜ் அவர்களை இன்று மனமாற உளமாற வாழ்த்தி இறைவன் தொடர்ந்து அவரோடு இருக்க வேண்டுமென மன்றாடுவோம். தனது குருத்துவ நாளை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தும் தந்தை தொடர்ந்து மக்களுக்கு ஒரு ஆற்றல் மிகுந்த சக்தியாக இருந்து வருகின்றார். எனவே இந்த மாபெரும் கொடை நமது பகுதி மக்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை இறைவன் தொடர்ந்து பராமரிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த பொக்கிஷம் நமக்கு ஒரு ஆற்றலாக நம்மை உந்துகின்ற ஊக்கப்படுத்துகின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது என்பதை உணர்ந்திருக்கின்றோம். எனவே ஆண்டவர் இவரை தொடர்ந்து இந்த நாளில் ஆசீர்வதித்து வரக்கூடிய நாட்களிலும் இவருடைய பணி மிக அருமையாக சிறக்க வேண்டும். அந்த புரட்சியாளன் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை தொடர்ந்து இவர் வழியாக செயல்பட்டு தொய்ந்து கிடக்கும் மக்களுக்கு ஆற்றலாக, உரிமையை இழந்த மக்களுக்கு உரிமையை பெறக்கூடிய ஒரு மனிதராக இவர் இருக்க வேண்டும் என சிறப்பாக மன்றாடுவோம். இந்த பொக்கிஷத்தை கொடுத்த இவருடைய பெற்றோருக்காகவும் உற்றார் உறவினர் அவர் அனைவருக்காகவும் சிறப்பாக மன்றாடுவோம். இறைவன் இவரை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த 20வது ஆண்டில் குருத்துவ ஆண்டில் அடி வைத்திருக்கின்ற அவரை உடனிருந்து வழிநடத்தி அனைத்து நலன்களோடும் அனைத்து ஆசிரோடும் அனைத்து வரங்களோடும் அவர் செயல்பட
இறைவன் இவருக்கு உதவ வேண்டுமென மன்றாடுவோம். இந்த திரு நிகழ்வில் தகுதியுடன் பங்கேற்க தடையாக இருக்கிற நமது குற்றங்கள் குறைகளை நினைத்து மனம் வருந்தி இறை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தவர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். அது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர்,
மன்றாடுவோமாக. தூயவரான தந்தையே, உம் கிறிஸ்துவின் நிலையான குருத்துவத்தில் பங்கு பெறவும் உமது திரு அவையில் தொண்டு ஆற்றவும் தகுதியற்ற என்னை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் நற்செய்தியை தளரா உறுதியுடனும் கனிவுடனும் போதிப்பவராகவும் உம்முடைய மறைபொருள்களை தகுந்தவாறு நம்பிக்கையாளருக்கு வழங்குபவராகவும் நான் திகழச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசு கிறிஸ்து நம்பிக்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது பீட்டர், சோஃபி, டானியா இவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் உத்தரிக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நெய்யாத ஆன்மாக்களுக்காகவும், மேலும் அருள் தந்தை அவர்கள் முன்னுரையில் குறிப்பிட்டதைப் போல 19 ஆண்டுகளுக்கு முன்பாக இறையாட்சி வளர என்ற விருது வாக்கோடு இறையாட்சியினுடைய விழுமியங்களை இறுதி மனிதர் வரை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு குருத்துவத்தில் அடியெடுத்து வைத்த அந்த நாளை நினைவு கூறுகின்றேன். எனவே இறைவன் கொடுத்திருக்கின்ற எல்லா உறவுகளுக்காகவும் இந்த பணி வாழ்க்கையில் கொடுத்திருக்கின்ற அத்தனை மக்களுக்காகவும் நன்றி செலுத்தி இந்த திருப்பலியில் வேண்டுகின்றேன். நீங்களும் என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். முதல் வாசகம். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1 முதல் 10 வரை. தலைமை குரு ஒவ்வொருவரும் மனிதரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாவங்களுக்கு கழுவாயாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்துவதற்காக மக்கள் சார்பாக கடவுள் முன் பணிபுரிய ஏற்படுத்தப்படுகிறார். அவர் தாமே வலுவின்மைக்கு ஆளாகி இருப்பதால் அறியாமையில் இருப்போருக்கும் நெறிதவறி நடப்போருக்கும் பரிவு காட்டக்கூடியவராய் இருக்கிறார். அவர் மக்களுடைய பாவத்திற்கு கழுவாயாக பலி செலுத்துவது போல தம் வலுவின்மையின் பொருட்டு தமக்காகவும் பலி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார். மேலும் யாரும் இம்மதிப்புக்குரிய பணியை தாமே தேர்ந்து கொள்வதில்லை. ஆரோனுக்கு வந்தது போன்று கடவுளிடமிருந்தே அழைப்பு வர வேண்டும். அவ்வாறே கிறிஸ்துவும் தலைமை குருவாக தம்மையே உயர்த்தி கொள்ளவில்லை. நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்று அவரிடம் கூறியவரே அந்த மேன்மையை அவருக்கு அளித்தார். இவ்வாறே மற்றொரு இடத்தில் மெல்கிசதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்றும் கூறப்பட்டுள்ளது. அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார். அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவிசாய்த்தார். அவர் இறைமகனாயிருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார். மெல்கிசதேக்கின் முறைப்படி வந்த தலைமை குரு என்று கடவுள் அவருக்கு பெயர் சூட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இறையாட்சி மலர்ந்திட இறையன்பை வளர்த்திட என்னை அழைத்துள்ளார், அருள்பொழிவு செய்துள்ளார். திருக்கரங்களில் என் இறைவா சமூகம் உருவாக, உறவின் சமூகம் உருவாக என்னை கருவியாய் பயன்படுத்தும், என்னை கருவியாய் பயன்படுத்தும். திருக்கரங்களில் என் இறைவா சமூகம் விடிவாக, புதிய சமூகம் விடிவாக என்னை கருவியாய் பயன்படுத்தும், என்னை கருவியாய் பயன்படுத்தும். திருக்கரங்களில் என் இறைவா நான் ஒரு இசைக்கருவி, என்னை மீட்டிடுவார், புதுராகம் இசைத்திடுவார். இறையாட்சி மலர்ந்திட இறையன்பை வளர்த்திட என்னை அழைத்துள்ளார், அருள்பொழிவு செய்துள்ளார். உன் திருக்கரங்களில் நீர் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உன்னை தேர்ந்து கொண்டேன் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி 10வது அதிகாரம் திருவசனங்கள் 11 முதல் 16 வரை. அக்காலத்தில் இயேசு கூறியது, நல்ல ஆயன் நானே,
நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவரோ ஓநாய் வருவதைக் கண்டு அதை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல. ஓநாய்கள் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும். கூலிக்கு மேய்ப்பவர் ஆடுகளை பற்றி கவலைப்படுவது இல்லை. நானே நல் ஆயன், என் தந்தை அதை அறிந்திருக்கின்றார். நானும் என் தந்தையும் என் தந்தையை அறிந்திருக்கின்றேன். அதுபோலவே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன். என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அவைகளுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் உள்ளன. நான் அவற்றை நடத்தி செல்ல வேண்டும். அவையும் என் குரலுக்கு செவி சாய்க்கும். அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயரும் என்ற நிலை ஏற்படும் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குட்டி நாட்டில் ஒரு அரசருக்கு 4 குழந்தைகள். அந்த 4 குழந்தைகளில் யார் அரசராக போகிறார் என்பதை அந்த ராஜா முடிவெடுக்க வேண்டும். 4 பேருமே திறமைசாலிகள். எனவே ஒரு முறை அவர் 4 பேரையும் அழைக்கின்றார். அழைத்து சொல்கின்றார், உங்களுக்கு 1 வருஷம் நான் கொடுக்குறேன். இந்த 1 வருஷத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க. 1 வருஷம் முடிந்த பிறகு யார் எனது மனது திருப்திக்கு ஏற்ற ஒரு செயலை செய்து நிரூபிக்கிறீர்களோ அவரை இந்த சின்ன நாட்டுக்கு ஒரு அரசனாக எனக்கு பின் நியமிக்க இருக்கின்றேன். எனவே நீங்கள் விரும்பிய இடத்திற்கு 1 வருஷம் போகலான்னு அனுப்புகிறார். 4 பேரும் 4 திசைகளுக்கு செல்கிறார்கள். 1 வருஷம் முடியுது. 4 பேரும் திரும்பி வருகிறார்கள். ஒருவர் அருமையான இரத்தன கற்களை தேடி பிடித்து அப்பாவுக்கு ஒரு அருமையான கிரீடம் செஞ்சு கொண்டு வரார். மிக அழகாக இருக்கு. அப்பாவுக்கு அதை பிடிக்குது. அடுத்த மகன் என்ன செய்கிறார்னா, தங்கத்தில் அருமையாக ஒரு நாற்காலி செஞ்சு, அப்பா இந்த நாற்காலியில் உட்கார்ந்து அரசை ஆள வேண்டும். நம்ம குட்டி நாடாக இருந்தாலும் அப்பா உட்கார வேண்டிய இந்த நாற்காலி தங்க நாற்காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு மிக நேர்த்தியாக செய்யப்பட்ட ஒரு தங்க நாற்காலியை கொண்டு வருகின்றார். 3வது மகன் போன இடத்துல மிக திறமை வாய்ந்த இளைஞர்களை பிடித்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து அப்பாவுக்கு பாதுகாப்பாக இவர்கள் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, இவர்கள் சிறந்த வீரர்களாக இருப்பதனால நாட்டுக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும் என்று சில வீரர்களை அழைத்து வருகின்றார். 4வது மகன் வர்றாரு. கையில் ஒன்றுலாம் ரொம்ப சந்தோஷமாக வர்றார். அப்பா கேட்குறார், நீ என்ன கொண்டு வந்தாய் என்று. அப்போ சொல்கிற, நான் ஒன்றும் கொண்டு வரல, ஆனால் நமது மக்களுக்கென்று ஒரு கனவை, ஒரு எதிர்காலத்தை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஆனால் அப்பா சொல்கிறார், நீ சொல்ல என்ன கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு, என்ன உன்னுடைய கனவு, என்ன உன்னுடைய திட்டம் என்று. அப்போ இந்த இளைய மகன் 4வது மகன் சொல்கிறார், அப்பா நம்ம வாழக்கூடிய இந்த பகுதி வறண்டு போன பகுதி. அடிக்கடி மழை இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம். நான் ஒரு பகுதிக்கு சென்றேன். அங்கே நிறைய தண்ணி இருக்குது, நிலங்கள் ரொம்ப பசுமையாக இருக்குது. எனவே நான் நினச்சேன்,
நீங்கள் கொடுத்த அந்த பணியை கூட நான் மறந்துட்டேன். என்னுடைய கனவெல்லாம் நம்முடைய மக்கள் அனைவரும் அந்த பகுதிக்கு நகர்ந்து சென்றோம் என்றால் அங்கே வேறு மக்கள் இல்லை, நமது மக்களுடைய எதிர்காலம் மிக சிறந்ததாக இருக்கும். அந்த கனவோடு வந்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு பதவி யாருக்கு கொடுத்தாலும் அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. நம்முடைய மக்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும், அந்த கனவை தாங்கி வந்திருக்கிறேன். அந்த பகுதிக்கு நம் அனைவரும் போகலாம், நீங்கள் சரி என்று சொல்லுங்கள், நாம் அங்கு போகலாம் என்று சொல்கிறார். அரசர் பார்க்குறாரு, தங்கத்தில் கிரீடத்தை கொண்டு வந்த வயிறுலியத்தை வச்சு கிரீடம் செஞ்சு வந்த அந்த பரிசையும், தங்க நாற்காலி, நாட்டுக்கு தேவையான படை வீரர்கள் 3 பேர் அருமையான கொண்டாந்துருக்காங்க. 4வது மகன் பொருளாக கொண்டு வராவிட்டாலும் தன்னுடைய மக்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற அந்த கனவோடு வந்திருக்கிறார். எனவே அவரை பார்த்து சொல்கிறாரு, மகனே, உனக்குத்தான் என்னுடைய அரசு என்று. ஏன்னு சொன்னால், என் மக்களுடைய எதிர்காலத்தை நீர் பார்க்கிறாய். இவர்கள் அனைவரும் என்னுடைய மூத்த மகன்கள். நான் நல்லா இருக்கணும், நல்ல அமைதிய பதவியோடு இருக்கணும், நல்ல தங்க நாற்காலில் உட்காரணும், அருமையான கிரீடத்தை வச்சுக்கணும் எதிர்பார்த்தார்கள், பாதுகாப்போடு வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் என் மக்களுடைய எதிர்காலத்தை இவர்கள் சிந்திக்கவில்லை. நீ எதிர்காலத்தை சிந்திக்கின்றாய், எனவே உனக்கு இந்த பதவியை நான் கொடுக்கின்றேன். நீ விரும்பும்போது மக்களை அழைத்துச் செல், அந்த பகுதியிலே போய் மக்கள் மகிழ்ச்சியோடும் வளமோடும் வாழட்டும் என்கின்றார். கிறிஸ்துவ வாழ்க்கையில் 3 பணிகள் துறவிகளுக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒன்று நிர்வாக பணி. யதார்த்தமாக யார் வேணாலும் கொஞ்சம் திறமையாக பள்ளிக்கூடத்தையோ ஏன் ஒரு பங்கையோ ஒரு நிறுவனத்தை நடத்தி விடலாம், அது நிர்வாக பணி. அடுத்து அர்ச்சிக்கும் பணி. குருவாக இருந்து ஜெபிப்பது, மக்களுடைய மன்றாட்டுக்களை கேட்டு கடவுளிடம் சொல்வது, கடவுளிடம் பரிந்து பேசி அவருடைய ஆசிரியை பெற்று தருவது, இது அர்ச்சிக்கும் பணி. 3வது முக்கியமான பணி இறை வாக்கினர் பணி. இறைவனுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லணும். இறைவன் வார்த்தையை பாமர மக்கள் சார்பாக பேச வேண்டும். அந்த பணி மிக மிக கடினமான ஒரு பணி. அந்த பணியை செய்யும் பொழுது எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். என் திருச்சபையே கூட பல நேரங்களில் இந்த இறைவாக்கினர் பணியிலிருந்து விலகி அர்ச்சிக்கும் பணியும் நிர்வாக பணியுமே தனதாக்கிக் கொள்கிறது. இந்த இறைவாக்கினர் பணி என்பது மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அங்கே முன்னின்று போராட வேண்டும், பறித்த மனிதர்களிடம் எதிர்த்து பேச வேண்டும், மக்களின் சார்பாக மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் யதார்த்தமாக மக்கள் முதல் 2 பணியை ஏற்றுக்கொள்கிறார்கள். என் குருக்கள் அதை செஞ்சால் அவங்க நிம்மதியாக இருக்காங்க. 3வது பணியை செய்யும் பொழுது தொடக்கத்தில் மக்களிடமிருந்து கூட எதிர்ப்புகள் வரும். ஆனால் குருக்கள் இறைவனுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு மேலாக அந்த இறைவன் சார்பாக ஏழை மக்களுக்காக, உரிமை இழந்த அந்த மக்களுக்காக பேச வேண்டும். என இயேசுவே எசையா புத்தகத்திலிருந்து வாசிக்கும்போது அருமையாக அவரை வாசிக்கின்றார். ஆண்டவருடைய ஆவி என் மேலே, அவர் என்னை அபிஷேகம் செய்திருக்கிறார். எதற்காக? ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டவருக்கு விடுதலை கொடுக்கவும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விடுதலை உண்டு, பறிக்கப்பட்ட உரிமைகளை பெற்றுக் கொடுக்கவும் என்னை அனுப்பினார் என்று ஆண்டவர் இயேசுவை தனக்கு கொடுத்த பணியாக அவர் நினைக்கின்றார். அந்த பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு குருவும் இயேசுவினுடைய இன்னும் ஒரு பிரதிநிதியாக, இன்னும் ஒரு இயேசுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி 19 ஆண்டுகளை கடந்து 20வது ஆண்டில் நம்முடைய பாசமிகு ஆல்பர்ட் ஆனந்தராஜ் தந்தை அவர்கள் அடி வைக்கிறார்கள். 3 பணியுமே சிறப்பாக செய்கிறத நான் பார்த்துருக்கேன். சில சமயங்களில் நான் கேள்வி பண்ணுவேன், என்ன சாமி காணிக்கையை கொடுத்து விட்டு ஆசீர்வாதத்தை பெற்று செல்லுங்கள்னு சொல்கிறீங்கன்னு, இது சரியில்லை, ஆசீர்வாதத்தை சும்மாவே கொடுங்க அப்படின்னு கேலி பண்ணுவேன். அது கேலிக்காக பேசுவதுதான். உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கையில் ஆன்மீகமும்
பொதுப்பணியும் நிறைந்திருக்கிறது. அவருக்கென்று சொத்துக்கள் என்று சொல்லும் பொழுது எண்ணற்ற மக்கள் எங்கு சென்றாலும் அவரை தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராக, தங்கள் வீட்டுக்கு தலைவராக, தங்களுடைய பகுதிக்கு ஒரு வழிகாட்டியாக மக்கள் எடுத்திருக்கிறார்கள். இதை நினைக்கும் பொழுது நான் உண்மையிலேயே பெருமைப்படுகின்றேன். இந்த பகுதிக்கு இறைவன் திட்டமிட்டு அனுப்பிய ஒரு பொக்கிஷம், ஒரு இறை மனிதர். எனவே இந்த நாளில் அவருக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். எண்ணற்ற மக்களை தனக்கு சொந்தமாக்கி கொண்ட ஒரு மனிதர். அவருக்கென்று சொத்து பெருசாக இருக்கல, பார்க்கல. ஒரு பழைய வண்டி தான் பைக் வச்சுருப்பார். அறையில் பார்த்தோம்னா ஆடைகளோ அது பெரிய அலங்காரமாக அதிகமாக இல்லை. ஆனால் எண்ணற்ற மக்கள் எப்பொழுதும் இளைஞர்கள், பெரியவர்கள், பிள்ளைகள் அனைவரும் இருக்கிறார்கள். இந்த சொத்தை அவர் எளிமையாக சம்பாதிக்கவில்லை. கடினப்பட்டு உழைத்து அந்த அழைத்து ஆண்டவருடைய குரலுக்கு செவி சாய்த்து, ஆண்டவரே சொல்லுவது போல, என் ஆடுகள் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எந்த பகுதிக்கு இவர் சென்றாலும் அந்த பகுதியுடைய மக்கள் இவருக்கு செவி சாய்க்கின்றன. காரணம், அவர் நல்லதொரு ஆயராக இருந்து வருகின்றார். அவர்களுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக, ஒரு குருவாக, ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கின்றார். எனவே நான் பெருமையோடு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். குறிப்பாக இந்த பொக்கிஷத்தை கொடுத்து அந்த பெற்றோர்களை, உறவுகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நமது மறை மாவட்டத்தையும் நமது பகுதியையும் இவருடைய கரங்களில் வழியாக வருகின்ற இறை ஆற்றலால் சிறப்பிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளை, இந்த சிறப்பான நாளில் நம்முடைய தேவைகளையும் மன்றாட்டுக்களையும், இந்த நாளுக்கு உரித்தான விண்ணப்பங்களையும் இறை தந்தையிடம் நாம் சமர்ப்பிப்போம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இன்றைய தினம் நீர் கொடுத்திருக்கின்ற குருத்துவத்தை மீண்டும் நினைவு கூறுகின்றேன். இந்த குருத்துவத்தின் வழியாக எண்ணற்ற பணிகளை சிறப்பாய் செய்ய கடந்த 19 ஆண்டுகளும் உடல் உள்ள சுகத்தை, ஆரோக்கியத்தை, உறவுகளை, சிறப்பான நிகழ்வுகளை, அனுபவங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றேன். தொடர்ந்து இந்த அனுபவத்திலும் இந்த பணிகளிலும் என்னை நிலைநிறுத்தி கொண்டு தொடர்ந்து பணியாற்ற, உம்மை வெளிப்படுத்தி இறையாட்சி வளர என்ற அந்த விருது வாக்கினை தொடர்ந்து செயல்படுத்த ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, இந்த காலகட்டத்தில் துறவற வாழ்க்கை, குருத்துவ வாழ்க்கை என்பது பெரியதொரு சவாலாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு அருமையான ஒரு தந்தையை கொடுத்து இந்த துறவற வாழ்வின் மேன்மையையும் அதன் எளிமையையும் ஆழத்தையும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவருக்கு தொடர்ந்து உமது ஆசிரை கொடுத்து, உடல் உள்ள நலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, 50 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி எங்களுடைய தேவைகளை பெறுவதற்கு இந்த காலகட்டத்தில் ஒரு அருமையான வழிகாட்டியாக இருந்து எங்களுக்கு தண்ணீரை கொடுக்க அள்ளும் பகலும் உழைத்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அருமை தந்தை, அவருடன் ஒத்துழைக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றேன். இதோ இந்த பணியானது இந்த பகுதியில் மாற்றத்தையும் வளர்ச்சியையும் மன நிறைவையும் இறை ஆற்றலையும் பெருக செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, எங்களுடைய மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்கின்றோம். குருக்களிடையே நாங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டு திறமைகளை பயன்படுத்தி நீர் கொடுத்திருக்கும் இந்த திறமை, இந்த திரு அவையை இந்த பகுதியில் கட்டி எழுப்புவதற்காக என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் எங்களுடைய திறமைகளை பகிர்ந்து
மக்களின் வளர்ச்சிக்காக, திரு அவையின் வளர்ச்சிக்காக நாங்கள் உழைக்க உமது ஆசியை எங்களுக்கு தர வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, வர இருக்கும் ஆண்டுகளில் அருள் தந்தை ஆல்பர்ட் ஆனந்தராஜ் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் நீர் துணை நின்று வழி நடத்தி இந்த திரு அவையை மென்மேலும் வளர உமது ஆசியை கொடுக்க வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பு தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். ஏறெடுத்து கேட்டு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திருப்பலிபீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். எடுத்து வருகிறேன் கொடுத்து மகிழ்கிறேன் ஏற்றிட என் நிறைவா. திருப்பலிபீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவார். திருப்பலிபீடம் அர்ச்சனை மலராய் மனதிட அருள் புரிவார். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு புரியும் ஊழியம் வளர்ச்சி பெற இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் தகுதியற்ற எனக்கு நீர் வழங்கியதை கனிவுடன் நிறைவுக்கு கொண்டு வருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும்
நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றணிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. தாயும் தந்தையுமான இறைவா, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் பீட்டர் அபி, உமக்கு சொந்தமான மக்கள், திருநிலையினர் ஆகிய அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, என்று சிறப்பாக தன்னுடைய குருத்துவ நாளை கொண்டாடி உமக்கு நன்றி செலுத்துகின்ற எங்களுடைய பாசமிகு தந்தை ஆல்பர்ட் ஆனந்தராஜனுடைய மன்றாட்டுக்களை கேட்டு தொடர்ந்து அவரை நிறைவாக ஆசீர்வதித்து உமது அன்பிலே அரவணைத்து வழிநடத்துவீராக. ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்த உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்களுடைய பங்கின் பாதுகாவலர்கள் புனித ராயப்பர், புனித சின்னப்பர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். தன்னையே உணவாக கொடுத்து குருத்துவ வாழ்வில் ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகின்ற நேரங்களிலும் களைப்புறுகின்ற வேளைகளிலும் கைதூக்கி விட்டு வழிநடத்திய தெய்வம் எவரே? இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியேற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
നന്ദി ചൊല്ലിടും. എന്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ നിന്റെ മുമ്പിൽ കാഴ്ചയിടാം. ഇത്ര നല്ല ദൈവത്തോട് ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലിടാം. എന്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ നിന്റെ മുമ്പിൽ കാഴ്ചയിടാം. ഇന്നലെകൾ തന്ന വേദനകൾ നിൻ സ്നേഹമാണെന്നറിഞ്ഞില്ല ഞാൻ. ഇന്നലെകൾ തന്ന വേദനകൾ നിൻ സ്നേഹമാണെന്നറിഞ്ഞില്ല ഞാൻ. നിൻ സ്വന്തമാക്കുവാൻ മാറോട് ചേർക്കുവാൻ എന്നെ ഒരുക്കുകയായിരുന്നു. നിൻ സ്വന്തമാക്കുവാൻ മാറോട് ചേർക്കുവാൻ എന്നെ ഒരുക്കുകയായിരുന്നു. ദൈവസ്നേഹമെത്ര സുന്ദരം. ഇത്ര നല്ല ദൈവത്തോട് ഞാൻ എന്തു ചെയ്തു നന്ദി ചൊല്ലിടാം. എന്റെ കൊച്ചു ജീവിതത്തെ ഞാൻ നിന്റെ മുമ്പിൽ കാഴ്ചയിടാം. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் இந்த 20வது குருத்துவ நாள் 19 ஆண்டுகளை முடித்து 20ஆம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே சிறப்பாக ஜெபித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு சிறப்பாக யதார்த்தமான குருத்துவத்தினுடைய அடித்தளத்தினுடைய பல்வேறு நிலைகளை சிறப்பாய் சிந்தனைகளாக வடித்து கொடுத்த அருமை நண்பர் அருட்தந்தை சகாயவேந்தன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அதே போல சிறப்பாக இந்த வழிபாடு நடைபெற தங்களுடைய பாடல்களால் உயிரோட்டம் உள்ளதாக்கி பாடல்கள் வழியாக வழிநடத்திய அத்தனை நல்ல உள்ளங்கள், குறிப்பாக அருட்சகோரி அருட்செல்வி சிறப்பாக கீபோர்டு வாசித்து பாடல்களை பாடிய அருமை தம்பி ஜிபின், அவருடைய தந்தை மார்ட்டின், இன்னும் பாடல்களை பாடிய திருமதி ஷேர்லி, செல்வி அனிலா, உதவி செய்த அருமை சகோதரர் பீட்டர், அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் இணைந்து இந்த இறையாட்சி பணியில் பயணிப்போம். இறைவன் நம்மை வழிநடத்துவார். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது பெயரின் மாட்சிக்காக என் அருள் பணி திருநிலைப்பாட்டு ஆண்டு விழாவில் நம்பிக்கையின் மறைபொருளை கொண்டாடியுள்ளே. அதனால் நான் கொண்டாடியதை உண்மையாகவே வாழ்ந்து காட்ட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் இறை ஆட்சியின் விழுமியங்களை அனைவருக்கும் கொண்டு செல்ல சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. துதித்திடுவோம்.